தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல கவின்குமார் அப்படிங்கிற சொல்லி ஒரு பையன் 28 வயதான இவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எதற்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்னு பாத்தீங்கன்னா, சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து வேறு ஜாதி பெண்ணை வந்து காதலித்ததால் அந்த பெண்ணினுடைய சகோதரர் இவரை படுகொலை செஞ்சிருக்கார். இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள். கவின்குமாருடைய அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பையன் வந்து கொலை பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கூட்டு முயற்சி இல்லாம அந்த பையன் பண்ணிருக்க மாட்டான். அதனால அவங்க அப்பா அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நான் வந்து என் பையனோட உடலை வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கவின்குமாரோட அப்பா வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த டைம்ல கவின்குமாருடைய அம்மாவும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு தாயா வந்து ரொம்ப வந்து வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அந்த கவின்குமார படுகொலை செஞ்ச அந்த சுர்ஜித்ங்கிற சுபாஷினியோட தம்பி ஆஜராயிட்டாரு போயிட்டு. அடுத்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அவருடைய அப்பா வச்ச கோரிக்கை என்னன்னா 2 பேரையும் கைது செய்யணும் அப்படிங்கிறது. அவருடைய தந்தையை மட்டுமே கைது செஞ்சாங்க. இடையில பாத்தீங்கன்னா சுபாஷினி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் தரப்புல என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, யாரோ வந்து சொல்லி கொடுத்து பேசுறாங்க இவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் கவினும் வந்து உண்மையா தான் லவ் பண்ணோம். அவன் வந்து 6 மாசம் டைம் கேட்டிருந்தேன். எங்க அப்பா கிட்ட நான் வந்து அவன லவ் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். இதுக்கும் எங்க அப்பாவும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவங்கள வந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கவினுடைய அவங்களோட காதலி வந்து சுபாஷினி சொல்லியிருந்தாங்க. ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இவங்க வந்து யாருமே போய் பார்க்கல. இவங்கள்ட்ட போய் எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி குமாரோட அப்பா வந்து சொல்லியிருந்தாரு. எங்கள வந்து எந்த ஒரு உயர் அதிகாரியும் வந்து பார்க்கல. சும்மா 2 பேரும் போலீஸ் மட்டும் விட்டுருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. திருமாவளவன் அவர்கள் போன்ல ஆறுதல் கூறினாரு. அப்புறம் நேர்லயும் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேசன் அவர்களும் வந்து போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. திமுக எம்பி கனிமொழி அவங்களும் வந்து போய் நேர்ல போய் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மொத்த காவல்துறையும் தப்பா பேசுறாங்க. கவின்குமாரோட அப்பா. பாதிக்கப்பட்டவர்கள் கோவத்துல, ஆதங்கத்துல எது வேணாலும் பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை தான் என் பையன கொன்றுருக்கு. கண்டிப்பா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி இந்த விசாரணைய வந்து தமிழ்நாடு காவல்துறை பார்க்கக்கூடாது. சிபிஐக்கு இத மாற்றணும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இன்னைக்கு அவருடைய மகனுடைய நெறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா கவின்குமாருடைய உடலை வாங்குறதுக்கு அவர்கள் பெற்றோர்கள் வந்து ஒப்புக்கொண்டனர். அவருடைய உடலை வந்து அவருடைய சொந்த ஊர்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு, அவருடைய சொந்த ஊர்ல வந்து உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போய் ஆறுதல் சொல்ல போயிருந்தாரு. இந்த டைம்ல அவங்க அம்மா வந்து சீமான் கிட்ட அப்படி கதறி அழுறாங்க. என் பையன் வந்து எல்லாருக்காக இறக்கப்படக்கூடியவன். ஒரு அப்ராணியவே கொன்னுட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு வேதனையில வந்து அவங்க அம்மா, அப்பா அழுறாங்க. அவங்க அப்பா வந்து கடைசியா வந்து கவினுக்கு வந்து முத்தம் குடுத்து அழுறாரு. அவங்க அம்மா வந்து என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி முத்தம் குடுத்து கடைசி முத்தத்த குடுத்து அழுதாங்க அவங்க அம்மா. இத பாக்குறவங்களுக்கு வந்து கண்ணீர் வராதவங்களுக்கும் கண்ணீர் வர வைக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த கதறல் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அத பாக்குறதுக்கே. மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, அப்படி என்ன ஜாதி அப்படின்ட்டு அந்த மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சீமான் கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆட்சியில இந்த மாரி ஆட்சி பண்ணும்போது இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அந்த குடும்பத்திற்கே வந்து அரசு வேலைவாய்ப்புங்கிறதே இருக்காது. குடுக்க மாட்டேன். குடும்ப அட்டைய ஒழிச்சிருவேன். எந்த ஒரு அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு சலுகையுமே வந்து அந்த அந்த தலைமுறைக்கே கிடைக்காத அளவுக்கு நான் பண்ணிருவேன். எதுவுமே நான் குடுக்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த வரதட்சணை கொடுமையில வந்து ரிதன்யாங்கிற ஒரு பொண்ண கொன்னப்பவே வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வரதட்சணை கேட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவனுடைய குடும்ப அட்டைய வந்து நான் நீக்கிருவேன். நீ வரதட்சணைய வாங்கி நீ பொழச்சுக்கோ. உன் குடும்பத்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிருவேன் அப்படின்னாரு. அதே மாரி தான் இப்போ என்ன சீமான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஜாதிய வச்சே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இந்த உலகத்துல உயர்ந்தவன், தாழ்ந்தவன் சொல்லி எவனுமே கிடையாது. உயர்ந்தவன் சொன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். சாப்பாடுக்கு வந்து அரிசிய விளைவிச்சு குடுக்கக்கூடிய அந்த உழவன் மட்டும் தான் வந்து உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. மக்களாகிய நீங்கள் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.